அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, நஹா அன் யுத்தனஃபஸ ஃபில் இனாஇ அவ் யுன்ஃபஹ ஃபீஹி. அதாவது பாத்திரத்தில் மூச்சு விடுவதையும் அதில் ஊதி குடிப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். நாம் பொதுவாக பானங்கள் குடிக்கின்ற பொழுது அது தண்ணீரோ அல்லது வேறு எதுவோ அதில் குடிக்கிறப்ப நம்முடைய மூச்சு காற்று அதில் படாமல் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அதே போல் அதில் ஊதி குடிப்பது, நம்ம ஊதுவதினால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றும் மனித உடலுக்கு அது கேடு விளைவிக்கும் என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செஞ்சுருக்காங்க. இரண்டாவது செய்தி, நாம் குடிக்கக்கூடிய அந்த பானம் வாயில் நாம் குடிக்கின்ற பொழுது அதற்கு இடைவெளி விட்டு குடிக்க வேண்டும். அப்படியே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குடிக்கிறப்ப அப்படியே ஒரே வாயில் எடுத்து தண்ணீரோ அல்லது வேறு எதையோ குடிப்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க, நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானத்தில் இடைவெளி விட்டு 3 மிடராக நீங்கள் குடியுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே தான் குடிக்கக்கூடிய விஷயத்தில் கூட இந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அது உடலுக்கு அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குடிக்கிறப்ப பானத்தில் தூசி இருப்பதை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் அந்த தண்ணீரை கொஞ்சம் மேலே இருக்கிறத கொஞ்சம் கீழே ஊற்றுங்க, அதை நீங்கள் வாயில் ஊதி அதை தள்ளி குடிக்க வேண்டாம், அதன் மாறாக அதனுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கீழே ஊற்றி விட்டு நீங்கள் அதற்கு பின்பாக குடியுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. அதே அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானம் ஒரே மிடராக குடிப்பதனால் உங்களுடைய வயிறு நிரம்பாது, மாறாக ஒரு இடைவெளி விட்டு குடிப்பதனால் மட்டுமே அந்த பானம் வயிற்றுக்குள் நிரப்பமாக காணப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே நாம் குடிக்கக்கூடிய அந்த பானத்தில் இந்த முக்கியமான சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். நம்முடைய மூச்சு காற்று உள்ளே படாமல் குடிப்பது, அதே போல் ஊதி குடிக்காமல் இருப்பது, அதே போல் நாம் குடிக்கக்கூடிய அந்த மிடரு இடைவெளி விட்டு குடிக்க வேண்டும் என்பதை, இந்த சுன்னத்தை நமக்கு அழகான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்துகளை நாம் பேணி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.